இந்த வருஷம் எப்படி என் பர்த்டேவை ஸ்பெண்ட் பண்ணேன்னு பார்க்கலாமா? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நைட்டு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க தலப்பாக்கட்டியில. அங்கே வந்து உட்காந்து பிரியாணி ஆர்டர் பண்ணி, பிரியாணி ஒரு வாய் எடுத்து வச்சா, நாக்கில் நாட்டியம் ஆடிட்டு இருந்துச்சு ருசி. அதுக்கப்புறம் வந்து பிஜியில் கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு, இன்றைக்கி இந்த வருஷம் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிவிட்டு கேக் கட்டிங் முடிச்சுட்டேன். அப்புறம் ஒரு 2 மணி போல் படுத்து தூங்கிட்டு காலைல ஆஃபீஸ் கிளம்பி போனேன். போகும்போதே இன்றைக்கி ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சேன். இன்றைக்கி இந்த ஸ்பாட்டில் தான் ஃபோட்டோ எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோன்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் போய் கட 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 கடன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு ஒரு மத்தியானம் போல் லஞ்ச் பிரேக் வச்சுட்டு அங்கே வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்துட்டு வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்துட்டு இதுவே வந்துட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாக போயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு விஷயம் மாறாமல் இருக்கிறது என்னென்னா, ஸ்கூல்லேருந்து ஆஃபீஸ் வரைக்கும் சாக்லேட்ஸ் தர்றது தான். இன்றைக்கி கிட்கேட் எல்லாருக்கும் தந்துட்டு, ஏன்னா கேக் கட்டிங் இருந்துச்சு. கேக் கட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தந்துட்டு எல்லாருக்கும் மீதி இருந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிஜிக்கு வந்து அங்கே சின்ன டின்னர் சாப்பிட்டு இன்றைக்கி டே முடிச்சுட்டேன்.